வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரண்டை எலும்புகளை பலப்படுத்தும் அருமருந்தாக பயன்படுது. அதனால் இந்த பிரண்டையை துவையல் பண்ணி சாப்பிட்றது எலும்புக்கு நல்லது. அதை துவையல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடி நீள பீஸில் ஒரு கைப்பிடி அளவு பிரண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறத வெட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போடுங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி தயார் பண்ணி வைங்க. ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு தீயை பற்ற வைங்க. கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் உளுந்தம்பருப்பை போடுங்க. தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உளுந்து பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இப்படியே பண்ணிட்டுருங்க. உளுந்து பொன்னிறமாக வந்ததுமே அதில் வற்றல் மிளகாயை 2 கிள்ளி போடுங்க. கூடவே 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தையும் போட்டுங்க. போட்டு நல்லா கிளறுங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் 2 தண்டு கறிவேப்பிலையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்க பிரண்டை பழுப்பு கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. பிரண்டையோட பச்சை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. பிரண்டையோட நிறம் பச்சை நிறத்தில் இந்த மாதிரி இப்போ பழுப்பு கலர் ஆயாச்சு. இனி இதுக்கு கூட தேங்காயை போடுவோம். துருவி வச்ச 1/2 கப் தேங்காயை போட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்குங்க. அப்புறமா அது கூட புளியை போட்டுருங்க. புளியை போட்டு திருப்பியும் வதக்குங்க. புளியை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரியே வதக்குங்க. தேங்காய் பொன்னிறமானதும் அது கூட தேவையான அளவு உப்பை போடுங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பை போட்டுட்டு
திருப்பியும் அதே மாதிரி வதக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி வதக்கிட்டு அப்படியே தீயை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா சூடாறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.